எங்க வீட்ல நியூஸ் பேப்பர் வாங்க ஆரம்பிச்சதுக்கு இந்த புக் தான் காரணம் தெரியுமா? ஏன்? இதுக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணலாம். நான் படிக்கிற புக்க பத்தி எல்லாம் ஷேர் பண்ணலாங்கிறதுக்கு கூட இந்த புக் தான் காரணம். நீங்கள் நல்ல வாசகன் எனில் இன்னொருவனை வாசிக்கச் சொல்லாதீர்கள். வாசித்ததை சொல்லுங்கள் போதும். செல்வேந்திரன் எழுதிய வாசிப்பது எப்படி? இந்த புக் ஆக்சுவலி ஒரு 10 பருவத்தினர் டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கான புக்ஸ் அப்படின்னு சார் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இது எல்லாருமே படிக்க வேண்டிய புக்ஸ். இப்பதான் நீங்க புதுசா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. புக் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா அது எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியல. ஏன் படிக்கணும்னு தெரியல. நான் ரொம்ப ஜாலியா தானே இருக்கேன். ரொம்ப நல்லா தானே இருக்கேன். நான் எல்லாத்தையுமே யூடியூப்ல பாத்துக்கிறேன். எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த புக் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதுல சார் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் தெரியாம முழிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப நல்ல ஜெனரல் நாலேஜ் உள்ள ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரு 2 கேள்விக்கு தான் எனக்கு பதில் தெரிஞ்சுச்சு. அப்போதான் நம்ம படிக்கிறோம், நெறைய படிக்கிறோம். ஆனா என்ன படிக்கிறோம் அப்படின்னு நம்மளயே யோசிச்சுக்கிற மாதிரி, நம்மளையே கேட்டுக்கிற மாதிரியான ஒரு கேள்வியா இருந்துச்சு. ரொம்ப இயல்பு நடையில, ரொம்ப ஈஸியா எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடியிற மாதிரி, உட்கார்ந்து நான் மேல உட்கார்ந்திருக்கேன். நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லாத மாதிரி, ரொம்ப இயல்பா, ஆமால்ல, இத செய்யலாம்ல அப்படின்னு நமக்கே தோன்ற மாதிரி இருந்த ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னலாம் கிடைக்கும்? ஒரு புக் நீங்க படிக்காம இருக்கிறதுனால உங்களுக்கு நமக்கு என்னலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா விளக்கி சொல்லியிருந்தாங்க. காதலியை சந்திக்க செல்வதென்றால் எத்தனை ஆர்வமாக கிளம்பி செல்வீர்களோ அத்தனை ஆர்வத்தோடு புத்தகத்தை நோக்கி பாய வேண்டும் அப்படின்னு இதுல ஒரு வரி இருக்கும். ரொம்ப வருஷமா படிச்சிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல புத்தகம் வாசிக்கணும்னு யோசனையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்தை நல்ல புத்தகத்தை தேடி நம்மள அனுப்புறதுக்கு இந்த புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இதுல நிறைய இடத்துல கோடு கோடா போட்டு வச்சிருந்த அளவுக்கு எனக்கு நிறைய 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 பிடிச்ச கருத்துக்களும் எழுத்துக்களும் இதுல இருந்துச்சு. ஒரு நாவலை வாசிக்கையில் உங்கள் அகத்தில் விரியும் சித்திரம் மிக மிக விரிவானது. நீங்கள் பார்க்கும் நிலம், மனிதர்கள், தாவரங்கள், இயற்கை காட்சிகள், உணர்ச்சிகள் அத்தனையும் புதியது, அந்தரங்கமானது. புத்தகம் நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசு, ஒரே நேரம், ஒரே வாழ்க்கை சூழல்ல இருந்தாலும் அந்த புத்தகம் நம்ம 2 பேர் கற்பனையிலேயே விரியறது வேற மாதிரி இருக்கும். உலகத்துக்குள்ள நீங்க போனதே இல்ல கொஞ்ச நாளா தள்ளி இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள திரும்பி போறதுக்கு கண்டிப்பா இந்த புக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த முழு புக்லயும் எனக்கு வந்து அது எப்படி முடியும் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு தோணுன ஒரே விஷயம், என்று ஒருவன் தன்னை அழைத்துக் கொள்ள கடும் பயிற்சியும் உழைப்பும் தேவை. ஒரு எழுத்தாளனுக்கும் ஆய்வாளனுக்கும் இணையாக வாசிப்பவனே தன்னை அப்படி அழைத்துக் கொள்ளுதல் தகுதியானது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து என்னோட இதுக்கு வந்து அப்படியெல்லாம் இல்ல, எல்லாம் வாசிக்கிறவங்களும் வாசிப்பாளர்கள் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லாத்தையுமே வாசிக்க பழகணும், இலக்கணம் படிக்கணும், இலக்கியம் படிக்கணும், எல்லாத்தையுமே நம்ம விரிந்து பரவற படிக்க கத்துக்கணும், எல்லாத்தையுமே படிச்சு அதை புரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அப்படி படிச்சா மட்டும்தான் அவங்க வாசிக்கிறவங்க. நார்மலா அவங்க இயல்புல இருந்து கொஞ்சம் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கும், அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும், அவங்கள அமைதியா பீஸா வச்சுக்கிறதுக்கும் படிக்கிறவங்க அப்படி இல்ல அப்படின்னு சார் அப்படி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இத படிக்கையில எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அது மட்டும் தான் எனக்கு இந்த புக்ல வந்து என்னோட ஒத்து போகலன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த புக்க படிக்கணும். படிக்கையில நமக்கு வாசிப்புக்கு இருக்கிற, நம்ம வாசிப்பு பத்தி நினைச்சிருக்கிற, இல்ல நம்ம வாசிப்பு பத்தி நமக்கு ஏற்கனவே இருக்கிற முன்முடிவுகள்ல இருந்து நல்ல விதமா மாறுறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்.